வெல்கம் டு ஜிஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஸ்வீட் அப்பம் தான் செய்ய போகிறோம். வாங்க இன்க்ரீடியன்ஸ்குள்ளே போகலாம். ஒரு 100 கிராம் ரவை, 100 கிராம் கோதுமை மாவு, 100 கிராம் அரிசி மாவு, ஒரு 150 கிராம் நாட்டு சர்க்கரை, ஒரு டம்ளர் அளவு பால், ஒரு 5 ஏலக்காய், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மில்க் சோடா எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ எடுத்து வச்சுருந்த பாலில் இந்த ரவையை போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும், அப்புறம் பார்க்கலாம். ரவை ஒரு 10 நிமிஷம் ஊறிடுச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஊற வச்ச ரவையை மிக்ஸி ஜாரில் சேர்த்தியாச்சு. அடுத்தது நாட்டு சர்க்கரை, ஏலக்காய். இது வந்து தண்ணியிலையும் அரைச்சிக்கலாம், பாலும் சேர்த்திக்கலாம். நான் வந்து பால் தான் சேர்த்தி அரைக்கிறேன். அப்புறம் கோதுமை மாவு, அரிசி மாவு சேர்த்தி ஒன்றா அரைச்சிட்டு வந்துட்டு உங்களுக்கு எப்படி பதன்னு காமிக்கிறேன். இப்போ அரைச்சிட்டு வந்ததை நான் வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ வந்து சோடாப்பை வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தண்ணியில் கரைச்சி இதோட சேர்த்திட்டு மாவு வந்து இப்படி ஊற்றினா தோசை மாவு பதத்தில் இருக்கிற மாதிரி நல்லா கரைச்சிக்குங்க. கரைச்சிட்டு எப்படி ஊற்றுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு இரும்பு கடாயில் எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. காஞ்சிருச்சான்னு பார்க்கறதுக்கு ஒரு ட்ராப் இட்டு பார்த்து இப்போ ஊற்ற ஆரம்பிக்கலாம். இப்போ ஒன்று ஊற்றி ஒன்று மேலே எலும்பி வந்த பிறகு அடுத்து ஊற்றுங்க. இப்படி இதில் நான் 4 ஊற்றிருக்கிறேன். உங்களுக்கு ஊற்றிட்டு 2 நிமிஷம் நல்லா ஒரு பக்கம் வேகட்டும். திருப்பி போட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். திருப்பி போட்டாச்சு. இப்போ இந்த திருப்பி போட்ட பக்கம் ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். உங்களுக்கு எடுத்துகிட்டு காமிக்கிறேன். மிதமான தீயில் வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். உங்களுக்கு பரிமாறிட்டு காமிக்கிறேன். இந்த ஈஸி அண்ட் சிம்பிளான ஸ்வீட் அப்பா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.